பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நடிகர் பாண்டியராஜன் அவர் நடிப்பில் வெளிவந்த வெள்ளி விழா திரைப்படங்களை தான் மொத்தம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன திரைப்படங்கள் வெள்ளி விழா படங்கள் ஓடிடும் என்று வரிசையாக நம்ம பார்க்கலாம். நடிகர் பாண்டியராஜனை பொறுத்த வரைக்கும் பாக்கியராஜோட அசிஸ்டண்டாக தான் ஆரம்ப காலகட்டத்தில் வேலை பார்த்துட்டு அது கூட பாக்கியராஜ் அவர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா சில படத்தில் சின்ன சின்ன வேடத்தில் வந்திருப்பார். அந்தந்த வேடத்தில் வந்துட்டு அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவரே நடிக்க ஆரம்பித்தார். நடிப்பு நாயகன் இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் இவரே திரைக்கதை வசனம் எல்லாமே இவர் பண்ணக்கூடியவர். அப்படி இவர் நடித்த திரைப்படங்களில் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு வெள்ளி விழா திரைப்படங்கள் என்று பார்த்தீங்கன்னா 3 வெள்ளி விழா திரைப்படங்களை கொடுத்துள்ளார் நடிகர் பாண்டியராஜன் அவர்கள். இவர் வெள்ளி விழா கொடுத்த திரைப்படங்கள் வரிசையாக நம்ம என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இது பண்ணுங்கள். முதல் வெள்ளி விழா திரைப்படம் ஆண்பாவம். இந்த திரைப்படம் 1985ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர், கதை வசனம் எல்லாமே நம்ம பாண்டியராஜன் அவர் தான் இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் பாண்டியராஜன், பாண்டியன், சீதா, ரேவதி, ஜனகராஜ் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த ஆண்பாவம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாட்டு காமெடி கலந்த ஒரு குடும்ப திரைப்படம். 175 நாள் கடந்து ஓடி திரையரங்களில் வெள்ளி விழா ஓடி வருது. பல திரையரங்களில் இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து ஓடிய வெள்ளி விழா சாதனை படுத்துள்ளது. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா காமெடி எல்லாம் கலந்துருக்கும். ரேவதி, பாண்டியன் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா படம் சூப்பராக இருக்கும். ஒரு காமெடி, ஒரு குடும்ப கதையாக எடுத்திருக்க ஒரு திரைப்படம் தான் ஆண்பாவம். வெள்ளி விழா பல திரையரங்கில் ஓடியது. இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் பாட்டி சொல்லை தட்டாதே. இந்த திரைப்படம் 1988ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ராஜசேகர் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்திற்கு இசையை அமைத்தவர் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படத்தில் நடிகர் பாண்டியராஜன், மனோரமா, எஸ் சந்திரன், ஊர்வசி, சில்க் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் மதுரை, கோவை, திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் 175 நாள் கடந்து ஓடி வெள்ளி விழா சாதனை படைத்துள்ளது. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கார் வச்சு தான் காமெடி. படம் ஃபுல் அண்ட் காமெடி. எஸ் சந்திரனும் மனோரமாவும் பண்ணுற காமெடிகளை பார்த்திங்கன்னா படத்தில் ஃபுல் அண்ட் காமெடியாக தான் இருக்கும். ஃபைட்டு, பாட்டு எல்லாமே ஒரு காமெடி கலந்த ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் பாட்டி சொல்லை தட்டாதே இந்த திரைப்படம் காமெடி கலந்த ஒரு காம்போவில் உள்ள படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 175 நாள் கடந்து ஓடிய வெள்ளி விழா ஓடி வருது. பல திரையரங்கில் மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் பாட்டி சொல்லை தட்டாதே. மூன்றாவது வெள்ளி விழா திரைப்படம் காலம் மாறி போச்சு. இந்த திரைப்படம் 1996ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வி சேகர் அவர் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா. இந்த திரைப்படத்தில் பாண்டியராஜன், வடிவேல், ஆர் சுந்தராஜன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். சங்கீதா, கோவை சர்லா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். இது ஒரு குடும்ப திரைப்படம். குடும்பம்னு சொல்கிறத விட ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் காமெடி. பாண்டியராஜன் காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க முடியாது, அப்படி இருக்கும். ஏன்னா அவர் நம்ம குருநாதர் பாக்கியராஜன்லேருந்து கற்றுக்கிட்டு வந்து அதே மாதிரி அந்த டைரக்ஷன் எப்படி. காலம் மாறி போச்சு திரைப்படமும் பல திரையரங்குகள் 175 நாள் கடந்து ஓடியது, வெள்ளி விழா கொண்டாடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியராஜன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் வெள்ளி விழா ஓடிய 3 திரைப்படங்களை பார்த்தோம். இதுபோல் சினிமா செய்திகளை தொடர்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரஜினி, கமல், விஜயகாந்த் போன்ற பல நடிகர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்கள் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனல் லிங்கில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.